உங்களுக்கு எந்த ஆளை பிடிக்குதோ அந்த ஆள் ரூபத்தில் போய் காட்சி கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் கனவுல வர்றதை நான் தான் நீங்க மறுபடியும் நினைச்சிட்டு இருக்க போறீங்க. நான் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. நான் என்பதே ஒரு மாபெரும் மாயை. கொஞ்சம் அழகா இருக்கிறேன், கொஞ்சம் கலரா இருக்கிறேன், கொஞ்சம் கருப்பா இல்லாம கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறேன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்கள கவுக்குறதுக்கா இந்த மாதிரி தன்மையில கொண்டு வந்திருக்கா. கவுக்குறதுன்னா எப்படி கவுக்குறதுக்கு? கொஞ்சம் இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு மாடர்னா பேச வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் ஸ்டைலிஷான இங்கிலீஷ் பேச வேண்டியதா இருக்கு. ஆள் சரியில்லைன்னா மதிக்க மாட்டீங்க முதல்ல. அப்ப என்ன, எப்படி பாருங்க, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான் பாருங்க. நானே ரசிப்பேன் அப்பப்போ வீடியோ போட்டு பார்த்து, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க பாரு. எங்கேயோ சுற்றிட்டு இருந்தவனை தூக்கி கூட்டு வந்து உட்கார வச்சு இப்படி ஒரு டிசைனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு ப்ராடக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களே. காரணம் என்ன? கேட்க மாட்டீங்கல்ல. ஆமாவா இல்லையா? பரவாயில்லையே, ஒத்துக்கிறீங்களே. அந்த விஷயத்தில் ஐ லவ் யூ ஸோ மச். இவ்வளோ நல்லவங்களாம் மாறிட்டீங்களே. இன்னும் பாதி நாள் கிளாஸ் கூட முடியல, அதுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு போயிட்டீங்கன்னா உண்மையாகவே கிரேட் தான் நீங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அருட்பெரும் ஜோதியானது எல்லா பொருட்களுமாக இருக்கிறது, எல்லா மனிதர்களுமாக இருக்கிறது. புரிஞ்சுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அவ்வளோதான் மேட்ரு. இனிமேல் மெய்ப்பொருள், இனிமேல் இது மெய்ப்பொருள் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கிளியராக இருக்கணும். அதில் ஜோதியை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா சவுண்ட் அல்லது நாதம். நாதம்னா சவுண்டுன்னு அர்த்தம், அல்லது இருள்னு அர்த்தம். இருள்ல இருந்தும் எனர்ஜி வரும், லைட்ல இருந்தும் எனர்ஜி வரும். இந்த ஒளியும் ஓசையும் சேர்ந்தது தான் மொத்த பிரபஞ்சமும் கட்டமைச்சிருக்கான். இது பெரிய கால்குலேஷன். இப்போ நீங்கள் போனீங்கன்னா பைத்தியம் முடிச்சிடும். எனக்கே பாதி தான் தெரியும், மீதி பாதியே தெரிஞ்சுக்கும் போது எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றுது. வேணாண்டா, எனக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாம், நீ இப்படியே விட்டுருங்க, எனக்கு நிம்மதி முக்கியம், நான் உட்காந்துட்டேன் நான். அது போகுது, அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. முதலும் இல்லாமல் முடிவு. ஓர் அணுக்குள்ள மொத்த பிரபஞ்சம் ஒடுங்கி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு அணுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா மொத்த பிரபஞ்சம் இருக்கு. மொத்த பிரபஞ்சம் எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தா ஓர் அணுக்குள்ள ஒடுங்கி இருக்கு. அதெல்லாம் கதை மாதிரி தான் தெரியும், நீங்க உட்காந்தீங்கன்னா தான் தெரியும். மென்டல் லூஸ் ஏதோ வளரிக்கிட்டு இருக்குது, உட்காந்து ஏதோ கண்டென்ட் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்கான்ற மாதிரி தான் தெரியும். நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள டீப்பா போக 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 போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அடா போங்கடா டே, எனக்கு டயர்டாகி போய் உட்காந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு பார்க்கறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன். வந்தா வா, வராட்டி போ, கொடுத்தா குடு, கொடுக்காட்டி போன்னு சொல்லி டயர்ட் ஆயிடுச்சு. இப்போதான் அகத்தியர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. இதனுடைய முதல் எது முடிவு எதுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலப்பா, போயிட்டே இருக்குன்றாரு. அப்போ நீங்கள் யோசிக்க கூடாது, ஓ அவரே இன்னும் கண்டுபிடிக்கலையா, ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. அவர் என்ன மனுஷனாவா தேடி போயிட்டு இருக்கிறாரு கஷ்டப்படுறதுக்கு? ஆனால் ஆனந்தமய கோஷத்தில் இருப்பாங்க, பூரா வெறும் பரவச பேரானந்த நிலையில் இருப்பாங்க. அப்படி இன்பமா இருக்கும், அப்படி இன்பமா இருக்கும். நீங்கள் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற. கொடுமை. சும்மா அடுத்தவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா அடிச்சு விடலை. முதல்ல தெரிஞ்சுக்க, நான் கும்பிடக்கூடிய எனது அப்பன் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். டெய்லியும் 3:30 எந்திரிக்கிறது இல்லை, இப்போ எந்திரிக்கிறது 7-8க்கு மேலே தான் எந்திரிக்கிறேன். இதுக்கப்புறம் 3:30 எந்திரிச்சா ஜீவசமாதி ஆயிடுவேன். எப்படி வசதி? கொஞ்சம் குறைச்சிட்டேன் நான். இப்போ கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். அது போக போக இங்கே இருக்கவே விட மாட்டேங்குது. காட்டுக்குள்ளே போகணுது, எங்கேயாவது போய் எஸ்கேப் ஆக, எங்கே போய் உபதேசம் பண்ணுறது? அப்படியே டெக்னிக்காக அப்பப்போ டைம் கிடைக்கும் போது உட்காந்துக்கிறது. காலையில் எத்தனை மணிக்கு உட்கார்றேன் அப்படின்னா 3:30 மணிக்கு பயிற்சியில் உட்கார்றேன். நல்லா கவனிக்கணும், அனுபவத்தெல்லாம் சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது இந்த ஆட்டுக்கு புல்லுக்கிட்டு காமிச்சு கூட்டு வர வேண்டியதாக இருக்கும். உங்களை வேறு வழியில் என் தலையெழுத்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் சொன்னாவது இந்த பக்கம் திரும்ப மாட்டீங்களான்னு ஒரு நப்ப ஆசை. நல்லா கவனிங்க. காலையில் 3:30 மணிக்கு பயிற்சியில் உட்கார்றேன். பயிற்சியில் உட்காந்து முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டேன். ஒரு 1.25 மணி நேரம் சம்திங் பண்ணுறேன். பண்ணி முடிச்சோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன். படார்னு கீழே இருந்து மேலே ஏறி ஒரு அடி ஒன்று அடிக்குது உள்ளுக்குள்ள. அடினா நீங்கள் அடிக்க நினைக்கிற மாதிரி அடியில், இது வேற மாதிரி ஒரு அடி. ஜிவ்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஷாக்கு. அப்படியே கை காலெலாம் நடி, அப்படியே சரிஞ்சவன் தான் சோஃபாவில். நான் மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு சாயந்தரம் 4-5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் 3-3:30 மணிக்கு விழுந்து எந்திரிக்கிறதுக்கு எத்தனை மணி ஆகுது? சாயந்தரம் 5 மணி ஆகுது. அதனால வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேளுங்க. சுகம்னா சுகம், அப்படி ஒரு சுகம், அப்படி அப்படி. இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த உலகம் உண்மைன்னு வருவேனா? நான் மென்டலா லூஸா? நான் அந்த இன்பத்தெல்லாம் வார்த்தைகள்னால வர்ணிக்கவே முடியாது.
வர்ணிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது. இறைவனோட ஆற்றல் என்னன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எசன்ஸை கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன எசன்ஸ், ஒரு சின்ன எசன்ஸ். அந்த எசன்ஸுக்கே பாடி தாங்களை உருண்டு பிறண்டு கதற அப்படி ஒரு இன்பம், அவ்வளவு ஏகாந்தம். அதனை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு பேரின்பம். எதை பார்த்தாலும் இன்பமா இருக்கு, எதை பார்த்தாலும் இன்பமா இருக்கு. என்ன பண்ணுதுன்னா, விந்து வெளியேறும் போது தானே அந்த இன்பம் கிடைக்குது. அந்த விந்து மேலே ஏறி இந்த இடத்துல போய் உட்காந்துரும். இந்த இடத்துல உட்காந்துருச்சுன்னா இங்கிருந்து தான் மொத்தத்துக்கும் ஆப்ரேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. இங்க இருந்தா இன்ஃபர்மேஷன் போகுது, இங்கிருந்து தான் எனர்ஜி போகுது, இங்க இருந்தா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. அங்கேயே போய் உட்காந்துக்குது. உட்கார்ந்தோடனே என்ன ஆகுது, அப்படி ஒரு பேரின்ப நிலைக்கு உங்களை கூட்டி செல்கின்றது. இதை நீங்கள் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இதை அவன்கிட்டயாவது சொன்னால் புரிய வைக்க முடியுமா? ஒரு பாட்டு போட்டால் அந்த பாட்டை பார்க்க அவ்வளோ சுகமாக இருக்கு. காற்று நம்ம மேலே பட்டா காற்றுன்னு நினச்சாவே அவ்வளோ சுகமாக இருக்கு. ஒரு பேனாவை பார்த்தா ஐயோ கடவுளா தெரியுதே, கடவுளா தெரியுதுன்னு கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு டப்பாவை பார்த்தா சுகமா இருக்கு, ஒரு பல்லியை பார்த்தா சுகமா இருக்கு. எல்லாமே இறைவனாகத்தான் தெரிகிறான். இறைவா, உனது படைப்பு இப்படி ஒரு படைப்பா, இப்படி ஒரு ஆனந்தமா, உன்னை போல ஒரு பெரும் கருணை கொண்ட எவனையுமே நான் பார்க்கவில்லைன்னு கதறேன். அப்படி வச்சிருந்தான். கிட்டத்தட்ட 8-9 மணி நேரத்துக்கு மேல, எனக்கு 12 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? சத்தியமிட்டு சொல்கிறேன், எனக்கு உங்கள்கிட்ட போய் சொல்லி ஒன்றும் நடக்க போகிற, உங்களை மனித வெடிகுண்டா மாற்றி எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? மகாவிஷ்ணு பேரை நீங்கள் வெளியில் உபயோகப்படுத்த வேண்டாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றதையுமே நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். நீங்கள் எதையும் சொல்ல வேணாம், பயிற்சி மட்டும் பண்ணிங்கனாவே எனக்கு போதும். வேற உங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னது 0.1%. இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் வரும் உங்களுக்கு. ஆனால் எதையும் வெளியே சொல்லக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? மகாவிஷ்ணுக்கு இந்த அனுபவம் வந்துருச்சு, நமக்கும் இந்த அனுபவம் வராதா, வந்தே ஆகணுமே அப்படின்னு நினைச்சு நீங்கள் பயிற்சி செய்யக்கூடாது. கிளியர்? எது வந்தாலும் சரி, எது வரவில்லை என்றாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எது நடக்கவில்லை என்றாலும் சரி, என் வேலை என்ன? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அன்போடு இருக்கணுன்ற தன்மையில் வாழ்பவனுக்கு மட்டும்தான் இந்த இறை ஆற்றல் அனைத்து வளங்களையும் அள்ளி கொடுக்கும். புரிந்து கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் அறிவிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு. அறிவு, எனக்கு அறிவு இருக்குது, நான் பெரிய அறிவாளி. யார் உங்களுக்கு அறிவை கொடுத்தது? என்ன பெரிய அறிவு இருக்குது உங்களுக்கு? தெரியாமல் தான் கேட்குறேன், என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? இல்லை நான் கண்ணில் பார்த்தா தான் நம்புன்றீங்க. சரி, அறிவு இருக்குன்றீங்களா, கண்ணில் காட்டுங்க. உங்கள் அறிவை கண்ணில் காட்டுங்க. காட்ட முடியுமா? உங்கள் அறிவை காட்ட முடியுமா? சரி, காற்று இருக்குன்றீங்க, இருக்கா இல்லையா? காற்றை கண்ணில் காட்ட முடியுமா? உங்களுக்கு என்ன கடவுள் என்ன அவ்வளோ ஈஸியாக போயிட்டாரா? நீங்கள் கூப்பிட்டா உடனே வரணுமா? உங்களுக்கு முன்னாடி என்ன அர்ப்பணிப்பு பண்ணீங்க? என்ன முயற்சி எடுத்தீங்க? கடவுள்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியும்? கடவுளோட ஃபார்முலா தெரியுமா? கவுன்சிலரை பார்க்கறதுக்கே விடிய வெயிட் பண்ண வைக்கிறாங்க, கடவுளை பார்க்கறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு. பார்த்துட முடியுமா? ஒரு எம்எல்ஏட்ட நீ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிறீங்க, எப்படி வாங்குறீங்கன்னு பார்க்குறேன் நான். வாங்கிட முடியுமா? அண்ட சராசரத்தையும் படைச்சவனை பிடிச்சிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி வர சொல்ல, அப்போ தான் நம்ம அவருக்கு என்ன அவசியம் இருக்கும்? கண்ணு முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ண என்ன அவசியம் இருக்குது? நீங்கள் பாவம் பண்ணதுனால தான் இந்த தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. வரவன் போகிறவன் எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. யாரு தான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்காம இருக்காங்க? உங்கள் அப்பா அம்மா சொன்னதே இல்லையா நல்ல வாழ்க்கையை வாழணுப்பா? நல்ல வாழ்க்கைனா என்னென்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? முதல்ல இது ஒரு லூஸ் மென்டல் மாதிரி ஏதாவது கத்திக்கிட்டு கிடக்குன்னு போயிடுறீங்க நீங்கள். உங்கள் தாத்தா பாட்டி எதுவும் சொல்லி நீங்கள் கேட்டதே இல்லையா? அன்போடு இருக்கணும்ப்பா, அன்பா வாழும். உங்கள் தாத்தா பாட்டி சொன்னதே கிடையாதா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதே கிடையாது? அந்த அன்பா இருக்குன்ற ஒரு உபதேசம் எடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கடவுளாக இருப்பீங்க. அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணல? எஸ் ஆர் நோ? எதை சொன்னாலும் எதையுமே கேட்காம நான் பண்ணுறதாங்க ரைட்டு, நான் பண்ணுறதாங்க ரைட், நான் திரிங்க. யாருக்கு என்ன 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 பிரச்சனை? என் வேலையை உண்டு, நான் போயிடுவேன். நீங்கள் பயிற்சி பண்ணலை, நீங்கள் சரியாக இந்த உண்மையை உணரலை அப்படின்னா நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். இந்த பிறப்பு இறப்பு என்பது பெரும் கொடுமையானது, புரிந்து கொள்ளுங்கள். நான் பாட்டுக்கு பிறந்துட்டு போறேன் தம்பி அடுத்த ஜென்மத்தில். சரி போறேங்க, தண்ணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இப்போவே 2 ரிங்கெட்ஸ் கேட்குறான் ஒரு வாட்டர் பாட்டில். இத்தினூண்டு தான் இருக்குது கிறிஸ்டல் கிரவுண்டில். எத்தனை ரிங்கெட்டு? லைவ் எக்ஸாம்பிள். அங்கெல்லாம் சிங்கப்பூர்லாம் போனால் இன்னும் ஒஸ்ட்டு. எத்தனை பேர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க? இன்னும் கேவலம். அங்கெல்லாம் போனீங்கன்னா தங்கத்தை கூட சும்மா கொடுத்துருவான் போல, தண்ணியை கொடுத்து தொலைய மாட்டானுங்க. காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போனி. நீர் பொருளாதாரத்துக்கு வந்துருச்சு மொத்த உலகமும். எங்கே இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க? ஹோட்டலில் தான் சாப்பிட்றீங்க. எந்த ஹோட்டலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எசன்ஸு கெமிக்கல் போடாமல் அஜினோமோட்டோ போடாமல் எந்த ஹோட்டலில் சமைக்கிறான் இன்றைக்கி? உங்களுக்கு எந்த ஹோட்டலில் சமைக்கிறான்? போதா குறைக்கு நான்வெஜ் வேறு சாப்பிட்றீங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரெஷ்ஷான மீட்டு கொண்டு வரானா நான்வெஜ்ஜு? முதல்ல உயிரை கொல்றதே பாவம். அதை ஃப்ரோசன் சிக்கன், ஃப்ரோசன் மட்டன், அடேங்க அப்பா. இல்லை எனக்கு புரியல எப்படி என்ன இது, எங்கே போய் இந்த நாடு முடிய போகுது? இந்த உலகம் இன்னும் போக போக எத்தனை கொடுமைகளை சந்திக்கும்? இன்னும் எவ்வளோ கேவலமான வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோன்னு எனக்கு தெரியல. இறைவன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அந்த பவர் வந்துடும், அந்த கெத்து வந்துடும், யாருக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அப்பையும் பணிவு தன்னடக்கத்தோடு தான் இருக்கணும். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும்ங்கிறார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்படின்னா என்ன? தான், தனது, தனக்காக, தன் குடும்பம், தன்னுயிர் என்று தான் என்கின்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும் அப்படிங்கிறார். புரியுதா புரியலையா? ஏன் அப்படி பார்க்குது? ஏன்னா தனக்குன்னு வாழ்றவன் தனக்காகவே சேமிச்சு வைப்பான், தனக்காக சேகரித்து வைப்பான், தனக்காக சேஃப்டி டெபாசிட் பண்ணுவான். இன்னொரு உயிருக்கு இன்னொருத்தனுக்குன்னு வாழும்போது சோதனைகள் வருவது போல தெரிந்தாலும் அவனை இறைவன் கைவிடவே மாட்டான். அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பான், சைலண்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். நேற்று கூட ஒரு ஒரு யோசனை போயிட்டு இருந்தது. என்னடா கொஞ்சம் நிதி சுமையாக இருக்கே, நானாக போய் ஒருத்தங்கிட்ட ஃபண்டு கொடுங்கலாம் கேட்குறது எனக்கு பழக்கமே கிடையாது. உனக்கு தேவைன்னா நீ வந்து கொடு, உனக்கு தான் நல்லது நடக்குது, என்ன எனக்கா நல்லது நடக்குது அப்படின்ற தன்மையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்பேன், வேறு யார்ட்டையும் கேட்கறது இல்லை. ஒரு சிந்தனையோட இருக்கு. கீழே போகிறேன், நம்ம இந்த ஜோதிடர் ஜோதி என்ன இருக்கிறார், அவர் கூட வேற ஒருத்தர் காரில் வந்திருந்தார் போல். என் கூட வந்த ஒருத்தருக்கு ஒரு மெடிசன் ஒன்று எடுத்து கொடுக்குறக்காக கீழே போயிருந்தேன். கீழே போனோடனே இந்த நிதியை பற்றி யோசிச்சுட்டு போகிற, கீழே போனோடனே பேப்பரில் எழுதியிருக்கு. இப்படி தான் பிரபஞ்சம், இப்படி தான் மெசேஜ் சொல்லும். நிதிச்சுமை அதிகமாக இருப்பினும் பசிச்சுமையை போக்குவதே ஒரே இலக்குன்னு வருது. முடிச்சிட்டாங்க. எவ்வளவு பொருளாதார பஞ்சாயத்து வந்தாலும் சோறு கொடுக்கறத நிறுத்தாத. இறைவன் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. நான் உன் பின்னாடி இருக்கேன் தைரியம். அது ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கும் அவங்க பின்னாடி, ஏதோ ஒரு நமக்கு என்ன சோறுக்கு வழி இல்லாமையா போயிடுச்சு? தங்குனா ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறோம், காரில் தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்குறோம். இவ்வளோ அன்பான மக்கள் இருக்கீங்க, இவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்கு, இத்தனை பேர் இருக்கீங்க. இத்தனை பேருக்கு அப்புறமே எனக்கு கோடி கோடியாக பணம் வேணும்னு நினைக்கிறது அறியாமை தானே? அதற்குண்டான நேரமும் அதற்குண்டான பக்குவம் வரும்போது இறைவனே அந்த அருளாசிகளை உங்களுக்கு வழங்குவார். எத்தனை பேருக்கு புரியுது? கிளியர்? ஓகே. இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போது உங்கள் மனசில் வஞ்சம், ஏக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது இருக்கு, ஒரு வேகத்தில் இருக்கு, ஏதோ ஒரு படபடப்பில் உங்க உயிர் பிரியுதுன்னா முடிஞ்சு அதோட எழுதி வச்சுக்கோங்க. அதுக்காகவே இன்னொரு பிறவியை எடுப்பீர்கள். இதை என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன? பிறவி என்பது பெரும் கடல்பா. இந்த பெரும் கடலை நீங்கள் நீந்தி கடந்துதான் ஆக வேண்டும். இந்த பிறவி பெருங்கடலை நீங்கள் நீந்தி கடக்கவில்லை என்றால் இந்த சம்சார பந்தத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பீர்கள் என்று கூறுகிறார். நான் பிறந்தா என்ன பிரச்சனை? இப்போ ஒரு கை கால் நல்லா இருந்தா கூட ஒரு சில பேருக்கு மனம் வலிக்கிறதா வலிக்கலையா? வேதனைப்படுதா படலையா? எங்களுக்கே அப்பப்போ வருது இவங்க பண்ற சேட்டை, இவங்களுக்கெல்லாம் வராதா? தோணுதா தோணலையா? வேதனைப்படுகிறதா இல்லையா மனம்? கஷ்டப்படுதா படலையா மனம்? அது இன்னும் அதிகமாக போச்சுன்னா சூசைட் அளவுக்கு போயிடுறீங்க. எஸ் ஆர் நோ?
அப்போ போக 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 மனம்னா என்னன்னு முதல்ல இப்போவே தெரியல உங்களுக்கு மனம்னா என்னன்னு. அதனால தான் நீங்கள் கிளாஸ் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படியே மனம்னா என்னன்னு தெரிஞ்சால் அதோட குணம் என்னன்றது தெரியல. அப்படியே அதோட குணம் என்னன்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்ற சூத்திரம் உங்களுக்கு தெரியல. அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற சூத்திரம் தெரிஞ்சாலும் இது கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறீங்க. புரியுதா புரியலையா? இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கனமாப்பேட்டை சுடுகாட்டில் போய் படுத்துக்க வேண்டியதான் நீங்கள். அவ்வளோதான், உயிர் போயிடும், பேசாமல் போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு உதவ முடியாது, யாருமே உதவ முடியாது. நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் நினைத்தாலும் உங்களுக்கு உதவ முடியாது. புரிஞ்சுக்குங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்கலாம். இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். இறைவனோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா நீங்க நினைச்சாதான் உங்க உயிர் நினைக்கணும் முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு உயிரிற்கும் தான் எந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய மாபெரும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்சுதந்திரம்ன்றாங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னங்க? நான் சொல்லி அதை திருப்பி சொல்லுங்கன்னு தானுங்க சொல்றேன். இதற்கு பெயர் என்ன? தற்சுதந்திரம். சொல்லுங்க. தற்சுதந்திரம்னா தனக்குண்டான சுதந்திரம். இந்த உயிரானது இறைவனாகவே இருப்பதனால் இறைத்தன்மையாகிய அருட்பெரும் ஜோதி இருக்கு இல்லையா? இந்த அருட்பெரும் ஜோதி வந்து முதல்ல நீங்க இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல விருப்பப்படணும். நீங்க விருப்பப்படாம எவனும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இறைவன் வந்து உங்களை கையை பிடிச்சலாம் அப்படி தூக்கிலாம் விடமாட்டாரு. நீங்க அவனை கேள்வி கேட்டீங்கன்னா அவனே கருணையே உருவமானையோ நானே ஜாலியாக தான் சுத்திட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேலை போ அப்படின்றீங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்ப சிவபெருமானே உங்க கண் எதிர்க்க காட்சி கொடுத்து உங்களை எல்லாம் நான் காப்பாத்துறேன், வாங்க இந்த பயிற்சி பண்ணுங்க, உங்களை நான் காப்பாற்றி கூட்டு போறேன்னா சிவபெருமான் இந்த மாதிரி இருக்கு, காலண்டர்ல வேற மாதிரி இருந்தாரு, நீ சிவபெருமான் மாதிரி இல்லையே, எனக்கு டவுட்டா இருக்கு, நீ போ அப்புறமாம்பீங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்களா மாட்டீங்களாங்க? இப்போ சிவபெருமானே உங்களுக்கு பிடிச்ச ரூபத்தில் வந்தாதான் சிவபெருமான்னா நான்லாம் எந்த மூளைக்கு? ஏதாவது புரியுதா புரியலையா? இதுக்கப்புறம் புரியலன்னா ரொம்ப கஷ்டம் குருஜி, ரொம்ப 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 கஷ்டம். இப்படி உங்களுக்கு பொறுப்பா வந்து உட்கார்ந்து பூரா வேறும் எல்லாரும் மணி மோட்டிவ்ல தான் சுத்திட்டு திரியிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எல்லாரையும் தவறுன்னு சொல்ல, மேக்சிமம் எல்லாம் பார்த்தாச்சு. நான் கற்றுக்கிட்டவங்களே இப்படி தான் சொல்லி திரியிறாங்க. வெளியில் ஒன்று பேசுறது உள்ள ஒரு மாதிரி இருக்கு. உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது என்ன மனநிலையில் இருக்கிறானுங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அடா பாயிலாம் பூராவே இப்படி தான் இருக்கீங்களாடா நீங்கள். கொடுக்கும் தன்மையில் இருக்குன்றாங்க. சரி ஞானத்தை கொடுப்போன்னு வந்தால் எதுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன்னு கேட்குறாங்க. நீ யார் யார் பெரிய ஆளுன்னு நினச்சி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. நீங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துங்க. எல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க. உண்மையை உணர்ந்தா வெளியில வர்றதில்லை. அப்படியே எங்கேயாவது போய் அப்படியே எஸ்கேப் ஆகி அப்படியே அந்த பவரை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே முக்தி மோட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலாக என்னெல்லாம் ஒரு ஆள் கேள்வி கேட்டார். லிட்டரலாக கேட்குறாரு, மேலாப்புல பேசி ஏன் மொத்தமாக சொல்லித்தர நீ அப்படிங்கிறாரு. அடா பாவி, ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசாத அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசாத. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசாம வேற எதை பேசுறது? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இங்கே வா, இந்த ஃபோட்டோவை பாரு, நான் இவர் கூட இருந்தேன், அவர் கூட இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். இதெல்லாம் பெரிய ஆளுங்க. அந்த ஆளோட வார்த்தையில் ஒரு வார்த்தையில் கூட இந்த தன்மைக்கு நீ வந்துட்டியா தம்பி, அந்த பிரபஞ்சம் அவ்வளோ பெருசு, இறைவன் அவ்வளோ உண்மையானவன், அவன் எல்லாத்துக்கும் எதை வேணாலும் எப்போ வேணாலும் கொடுப்பான். இப்போ உனக்கு இதை கொடுத்துருக்குறான் அப்படின்னா நீ இந்த இடத்துலலாம் போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. கவனமாக இருக்கணும். நான் இந்த மாதிரி கஷ்டத்துலலாம் வந்தேன், நீ இந்த மாதிரி கஷ்டத்துலாம் நீ சிக்கிடக்கூடாது. மாயை உன்னை சூழ்ந்துரும். பொண்ணுங்க விஷயத்துல கவனமா இரு, பசங்க விஷயத்துல கவனமா இரு. இதுல இப்படி சொல்லியிருந்தானா அவன் மனுஷன். நான் எப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமா, நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா, நான்லாம் பேசாம இருக்கிறேன், எனக்கு என்ன அறிவு இல்லைன்னு நினைக்கிறியா நீ? இதெல்லாம் இந்த டோன்ல பேசல, அப்படியே கூலான டோன்லயே பேச. ஏன் கூலான டோன்ல பேசினா வயிற்றுச்சல பேசுறான்னு தெரியாதா நமக்கு? என்ன அந்த அளவுக்கா முட்டாள் நம்ம? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா தெளிஞ்சிருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற ஒரு மாதிரி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் இப்படி வந்து எல்லா உண்மையும் உங்களுக்கு ஓப்பனாக உடச்செல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் ரகசியம் ஒன்று தேடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த வாழ்க்கையில் நான் எதையோ தேடி கண்டுபிடிக்கணும், நான் எதையோ அடையணும்னு சுற்றுறீங்களா இல்லையா? அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதான் ரகசியம். அம்மா சத்தியமாக அதுதான் உண்மைங்க. வெட்ட வெளி, அதுக்கு பேர் என்ன?
நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் வந்து வெட்ட வெளியில இருக்கு. வெட்ட வெளின்றது சூன்யத்தன்மையில் இருக்கு. சூன்யத்தன்மை என்ற ஒன்று என்பது என்னன்னா ஒன்றுமற்ற தன்மை. அதுக்கு பேர் என்ன? ஒன்னு இல்லைங்க. வெங்காயம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதான் பேசிட்டு இருக்கீங்களே தம்பின்றீங்களா? வெங்காயம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? உரிக்க 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 உள்ள என்ன இருக்கும்? முட்டைகோஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? உரிக்க 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 உள்ள என்ன இருக்கும்? அதுதான் மாயை. வெளியில பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும், உள்ள போக 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 ஒன்றும் இருக்காது. இதுதான் ரகசியம்.